ஒவ்வொரு திருவிழாவையும் ரசித்து ஆனந்தமாக அற்புதமாக அந்த தெய்வத்தோடு இணைந்து இருக்க. உப்பு மிளகு கொட்டுவாங்க. உப்பு மிளகு கொட்டுறதுங்கிறது நாங்களாம் தேர் ஓடும் போது உப்பு மிளகு அந்த வீலில் கொட்டுவாங்க. எதுக்குன்னா அந்த உப்பு மிளகுங்கிறது நம்மளுடைய திருஷ்டியையும் மிளகு விஷத்தை முறிக்கும். உப்பு கேட்டலிஸ்ட். இவங்க 2 பேரும் விஷத்தை முறிக்கும்னா சும்மா முறிச்சிடுமானா தே ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் அவர் செல்ஸ். நான் என்னுடைய விஷத்தை அந்த மிளகுல எடுத்து போட்டேன், என்னுடைய திருஷ்டியை அந்த உப்பில் எடுத்து போட்டுட்டேன். அந்த தேர் அது மேலே ஓடி நசிக்கிறோம். அப்பா அப்படியே நம்மளோட அந்த விஷமும் திருஷ்டியும் கழிஞ்சு நம்ம அப்படியே ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ நீங்கள் உப்பு மிளகு சொன்னீங்கல்ல, அது அவங்க தலை சுற்றி அந்த மாதிரி போடணும். ஒன்றுமே பண்ண வேணாம். ஒரு பொட்டலம் உப்பு மிளகை வாங்கும் போதே, சாமி உன் காலடியில் நான் எனக்கு திருஷ்டியையும், எனக்கு யாராவது தவறு செஞ்சு விஷம் வச்சுருந்தா, என் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சுகர் கூட விஷம்தான், பிபி கூட விஷம்தான், ஏதாவது வியாதி கூட விஷம்தான், அதை கூட இந்த மிளகுலையும் உப்புலையும் கொட்டி உன்னிடத்துல போடுறேன், இதை எனக்கு அழித்து என்னை ஆரோக்கியம் ஆக்கிடுன்னு கேட்டுட்டு போடுங்க, போகிறோம். வேற ஒன்றுமே வேண்டாம். யாருக்காவது ஒரு பிரார்த்தனை, யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பொட்டலம் உப்பு மிளகு தேரடியில் கொட்டுங்க, அவங்க ரெக்கவர் ஆகுவாங்க. இதுக்கு தாம்மா நம்ம திருவிழாக்கள்.